ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். சாரீ பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க இந்த டிஷ்யூ சாரீ தான். இந்த சாரியில் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ப்ளவுஸில் குட்டி குட்டி பூ அந்த மாதிரி வந்திருக்கு. இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா லாவெண்டர் கலர் இருக்குது. அதுக்கு மேட்ச் பண்ணி சில்க் காட்டன் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் தான். நான் வந்து லைனிங் கம்மியாக இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் பைப்பிங் கொடுக்கறதுனால நான் வந்து ஒரு 7 இன்ச்சில் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சில்க் காட்டனில் ஒரு 4 இன்ச் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து 80 பாயிண்ட் ப்ளவுஸ் பிட்டு 2ஆக மடித்து போட்டால் என்ன அளவு இருக்குமோ அந்த அளவுக்கு நான் ஒரு ஸ்லீவுக்கு வந்து பீஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ பீஸை வந்து 2ஆக மடித்ததை அப்படியே வந்து நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான ஹைட்டுக்கு மார்க் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. சேம் இதே டிசைன் வந்து ஆஃப் ஸ்லீவ் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த நம்ம எடுத்திருக்கோம்ல சில்க் காட்டன் அதில் வந்துட்டு கரெக்டாக வந்து 1 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் பக்கமாக வேணும் அப்படின்னா 1 இன்ச் கேப்பில் கூட நீங்கள் வந்து இந்த சுருக்கம் வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு சின்னதாக 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக வந்து நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து சுருக்கம் வைக்காமல் துணியை மடித்து இந்த மாதிரி வந்து தையல் வந்து போட்டுக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட கை சுற்றளவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் எல்போ ஸ்லீவ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 4 இன்ச்சு அதுக்கு மேலே அதிகமாக இந்த மாதிரி கிளாத் வந்து கொடுக்க வேண்டாம். ஏன்னா வந்து ரொம்ப கொடுக்கும்போது அவ்வளோவா பார்க்க நல்லா இருக்காது. எல்போ ஸ்லீவ் 11 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 இன்ச் அளவுக்கு கொடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த 2ஆக மடித்து கட் பண்ணதில் அந்த துணி மட்டும்தான் மீதியாச்சு. நான் ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு வந்து நான் லைனிங் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1 மீட்டர் லைனிங் எடுத்திருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா போட் நெக் வச்சு கட் பண்ணிவிட்டு ஸ்லீவுக்கு கொடுக்கும்போது லைனிங் வந்து சுத்தமாக பத்தலை. இப்போ இதுக்கு கலர் வந்து இவ்வளோ தான் மேட்சிங் என்கிட்ட இருந்தது. அதனால நான் வந்து இந்த லைனிங்கை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரே ஸ்லீவில் லைனிங் வந்து கொடுக்கும்போது மேலே ஒரு 7.5 இன்ச் வந்து நம்ம கட் பண்ணியிருப்போம்ல அந்த 7.5 இன்ச் இதில் வச்சு ஜாயின் பண்ணும்போது அதில் ஒரு 1/2 இன்ச் உள்ளே போகும். மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் போயிடும். அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கணும். இப்போ நான் பாருங்கள் கீழே தையலுக்கு விட்டுருக்கல அந்த அளவுக்கும் இதை ஜாயின் பண்ணும்போது நான் 11 இன்ச் வருதான்னு பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அளந்து பார்த்துட்டு கூட கட் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கிறேன்ல அந்த அளவு தான் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ அதுக்கு வந்து நான் பைப்பிங் வந்து கொடுத்துக்க போகிறேன். கீழே வந்து ப்ளவுஸோட கலரில் கொடுக்க போகிறேன். மேலே ப்ளவுஸ் கிட்ட வந்து லாவெண்டர் கலர் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நேர் பீஸ் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால நேர் பீஸ்லேயே நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம். கழுத்துக்கு கொடுக்கும்போது மட்டும் நம்ம கிராஸ் பீஸ் வந்து யூஸ் பண்ணணும். ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக இல்லாமல் ப்ளவுஸில் ஏதாவது டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சில்க் காட்டன் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக இருந்தது அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ளவுஸில் வந்து அங்கங்கே குட்டி குட்டி பூ அந்த சாரியோட கலர் வந்து அதில் மிங்கிள் ஆகி வருது அப்படின்னாவே நம்ம வந்துட்டு சில்க் காட்டன் கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி கொடுத்தோம்னா தான் அந்த டிசைன் வந்து பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ளவுஸ் வந்து நெக்குக்கு த்ரெட் பைப்பிங் கொடுத்துட்டு ஸ்லீவுக்கு வந்து அதிகமாக டிசைன் வந்து கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இதுக்கு பைப்பிங் வந்து கொடுத்துட்டேன். அளவு வந்து அது எதுவும் சேமாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இதுக்கும் வந்து நான் பைப்பிங் வந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்லீவ் வந்து பாதி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஸ்லீவுக்கும் வந்து நம்ம பைப்பிங் வந்து கொடுக்கணும். அதையும் வந்து நான் ரெடி பண்ணி இப்போ எப்படி கொடுத்தனோ அதே மாதிரி இதுக்கும் வந்து த்ரெட் பைப்பிங் வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த 2ஐயும் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தையல் போட்டிருக்கோம்ல அந்த சென்டரில் இந்த பாம்பம் வந்து நான் வைக்க போகிறேன். இதை நான் ஃபஸ்ட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது எல்லாருக்குமே வந்து எப்படி நம்ம வந்து ரெடி பண்ணணும்னு தெரியும். நம்ம நிறைய வீடியோஸில் இது வந்து காமிச்சிருக்கோம். நான் இதை வந்து கொஞ்சம் அந்த 2 தையல் விட்டுட்டு அதுக்கப்புறம் வைக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த கை ஜாயின் பண்ணுவோம்ல அந்த இடத்துல வந்து போகும். அதனால் அதுக்கு தேவைப்படாது. அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த தையல் போட்டிருக்கோம்ல அதை ஒட்டி வைங்க. லைட்டாக அந்த தையலுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து வைங்க. ஒவ்வொரு ஸ்லீவுக்கும் எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்துட்டு கட்டுங்க. ஏன்னா அது கொஞ்சம் வேலை தானே, நமக்கு எக்ஸ்ட்ரா கட்டி தேவையில்லாமல் தூக்கி போட வேண்டாம். தேவையானதை மட்டும் நீங்கள் தைக்க தைக்க கூட அப்படியே வந்து ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். நம்மளோட ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல பைப்பிங் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு இடத்துல வந்து பாம்பாம் வந்து வச்சுருக்கோம்.
மேலேயும் வந்து நான் இன்னொரு தையல் வந்து போட்டிருக்கேன். நீங்க வந்து ஓவர்லாக் இருந்தா ஓவர்லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் ப்ளவுஸோட அட்டாச் பண்ணிட்டு லாஸ்ட்டா வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதோட நெக் டிசைன் வந்து நான் வீடியோ வந்து எடுக்கல. பேக் சைட் பார்த்தீங்கன்னா, போட் நெக் குடுத்துட்டு, அதில வந்து ஸ்காலப் டிசைன் வந்து குடுத்துருந்தேன். கண்டிப்பா நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புதுசா யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.